ரீகேப் போன வீடியோவில் லூப்பனோட ஆஃபீஸில் ஹாரி பேசிக்கிட்டும் டீ குடிச்சிட்டும் இருந்தான். அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் ஸ்னேப் புகை வர்ற ஒரு காப்லெட்டை கொண்டு வந்து ப்ரொஃபஸர் லூப்பனுக்கு கொடுக்குறாரு. லூப்பனும் அதில் இருக்கிற போஷனை குடிச்சிடுறாரு. ஹாக்ஸ்மீட்க்கு போயிட்டு வந்த ரானும் ஹெர்மாயினியும் ஹாரிக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹாலோவின் ஃபீஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபீஸ்ட்டை முடிச்சு எல்லாரும் கிரிஃபிண்டர் காமன் ரூமுக்கு வராங்க. அங்கே ஃபேட் லேடியோட போர்ட்ரேட் கிழிக்கப்பட்டு இருக்கு. பீவ்ஸ் அதை கிழிச்சது சீரியஸ் பிளாக்னு சொல்லறான். சாப்டர் 9 பார்ட் 1. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அங்கே இருந்த கிரிஃபிண்டர்ஸ் எல்லாரையும் கிரேட் ஹாலுக்கு திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஹஃபல்பஃப், ரேவன்க்ளா, ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் கிரேட் ஹால்குள்ள குழப்பத்தோட உள்ள வராங்க. இங்க இருக்கிற டீச்சர்ஸும் நானும் இந்த காசில் தரவை சர்ச் பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சொல்லுறாங்க. ப்ரொஃபஸர் மெக்கானலும் ப்ரொஃபஸர் ஃபிளித்விக்கும் ஹால்குள்ள இருக்கிற எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. பாதுகாப்பு கருதி நீங்க எல்லாரும் இங்க தான் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணணும். ப்ரீஃபெக்ட்ஸ் எல்லா என்ட்ரன்ஸ் கிட்டையும் கார்ட் பண்ணி நில்லுங்க. ஹெட் பாய் அண்ட் ஹெட் கேர்ள் இங்கே இன்சார்ஜாக இருப்பாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் எனக்கு இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் பர்சியை பார்த்து சொல்லுறாரு. ஏதாவது கோஸ்ட் மூலமாக எனக்கு செய்தி அனுப்பு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அவர் அந்த ஹாலை விட்டு வெளியே போகிறதுக்காக வாசல் வரைக்கும் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி ஓ எஸ் உங்களுக்கெல்லாம் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாண்டை வேவ் பண்ணுறாரு. உடனே அங்கே இருந்த நீளமான டேபிள்ஸ் எல்லாம் ஹாலோட எட்ஜஸ்க்கு பறந்து போய் வால் அகெயின்ஸ்டாக நின்றுக்குது. இன்னொரு வேவ் பண்ணுறாரு. அங்கே தர ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான மெத்துன்ற பர்பிள் ஸ்லீப்பிங் பேக்ஸ் வந்துடுது. எல்லாரும் நல்லா தூங்குங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சொல்லிட்டு கதவை சாத்துறாரு. அவர் போனதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிரிஃபிண்டர்ஸ் எல்லாரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி சொல்லுறாங்க. கமான் எல்லாரும் தூங்குங்க, இதுக்கு மேலே பேசக்கூடாது, ஸ்லீப்பிங் பேக்ஸ்குள்ளே போய் தூங்குங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு பர்சி கத்துறான். சரி வா அப்படின்னு ரான் ஹாரிக்கிட்டையும் ஹெர்மைனிக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க 3 பேரும் 3 ஸ்லீப்பிங் பேக்ஸை ஒரு கார்னருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பிளாக் ஒன்றும் காசில் தான் இருக்கானா அப்படின்னு ஹெர்மைனி ரான் கிட்ட கேட்குறா. டம்பிள்டோர் அப்படி தான் நினைக்கிறாரு போல அப்படின்னு ரான் சொல்லறான். நல்ல வேலைக்கு இன்னைக்கு வந்தான் யூனோ அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அவங்க 3 பேரும் அவங்கவுங்களோட ஸ்லீப்பிங் பேக்ஸ்குள்ளே படுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஹாலோவீன்றனால நம்ம டவரில் இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அவருக்கு டைம்லாம் தெரிஞ்சிருக்காது அவன் ஓடிட்டுருக்கனால அப்படின்னு ரான் சொல்லறான். இன்னைக்கு ஹாலோவீன்னு அவன் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டான், இல்லைன்னா அங்கே வந்திருக்க மாட்டான் அப்படின்னு ரான் சொல்கிறான். அவங்கள சுற்றிலும் இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தர் கேட்டுக்கிற கேள்வி ஒன்று தான், எப்படி அவன் உள்ளே வந்தான்னு. மேபி அவனுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு ஒரு ரேவன்க்ளா சொல்லறா. அதாவது காற்றுல அப்படியே தோன்றது. இல்லை அவன் டிஸ்கைஸ் பண்ணியிருப்பான் ப்ராபப்ளி அப்படின்னு ஹஃபல்பஃப் 5th இயர் ஒருத்தவங்க சொல்லுறாங்க. இல்லைனா அவர் பறந்து வந்திருக்கலாம் அப்படின்னு டீன் தாமஸ் சொல்லறான். ஆனஸ்ட்லி யாருமே எங்கள் ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியை படித்ததே இல்லையா அப்படின்னு ஹெர்மைனி ஹாரிக்கிட்டையும் ரான்கிட்டையும் கேட்குறா. ப்ராபப்ளி ஏன் அப்படின்னு ரான் சொல்லறான். ஏன்னா இந்த காசில் சுவர்கள் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணலை, எல்லா டைப் ஆஃப் என்சான்ட்மெண்ட்ஸும் இருக்குது. பீப்புள் உள்ளே வராமல் இருக்கு. அதாவது இங்கே எங்கேயுமே ஹாக்வர்ட்ஸ்குள்ளேயும் சரி ஹாக்வர்ட்ஸோட கிரவுண்ட்ஸ்லேயும் சரி ஆப்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்கைஸும் அந்த டிமெண்டர்ஸ் எல்லாம் ஃபூல் பண்ணிடாது. அவங்க எல்லா என்ட்ரன்ஸஸ்லேயும் நிற்கிறாங்க. அவன் பறந்து வந்திருந்தா கூட அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபில்ச்சுக்கு எல்லா சீக்ரெட் பேசேஜஸும் தெரியும், அதனால் அதையும் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் பர்சி லைட்ஸ் எல்லாத்தையும் அணைக்க போகிறேன், எல்லாரும் அவங்களோட ஸ்லீப்பிங் பேக்ஸில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் அணைச்சிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே லைட் சோர்ஸ் மிதந்துட்டு இருக்க சில்வரி கோஸ்டில் இருந்து தான் வந்தது. அங்கங்கே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹாரிக்கு தூக்கம் வர மாதிரியே இல்லை. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு டீச்சர் உள்ளே எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போனாங்க. காலையில் ஒரு 3 மணி போல் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் தூங்கினதுக்கப்போ ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் உள்ளே வராரு. அவர் பர்சியை நோக்கி நடந்து வராரு. பர்சி ஹாரி, ரான், ஹெர்மைனி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கான். அவங்க 3 பேரும் இப்போ தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிங்களா ப்ரொஃபஸர் அப்படின்னு பர்சி கேட்குறான்.
இல்லை, எல்லாம் இங்கே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஆமாம், எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்குது சார். குட். இப்போ அவங்கள நகர்த்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு கிரிஃபிண்டோ போர்ட்ரேட் ஹோலை கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ரரி கார்டியனை கண்டுபிடிச்சிருக்கேன். நாளைக்கு நீங்கள் எல்லாரும் அங்கே போய்க்கலாம். ஃபேட் லேடி சார் அப்படின்னு பர்சி கேட்குறான். அவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆர்கர்ஷயர் மேப்பில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பரண்ட்லி அவங்க பிளாக்குக்கு பாஸ்வேர்டு இல்லாமல் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் அவன் கோவத்தில் அவனோட கத்தியை வச்சு போர்ட்ரேட்டை கிழிச்சிருக்கான். அதனால் அவங்க இன்னும் மன உளைச்சலில் தான் இருக்காங்க. அவங்க காம் டவுன் ஆனதுக்கப்புறம் அவங்கள ஃபில்ச் அவங்களோட போர்ட்ரேட்டில் ரெஸ்டோர் பண்ணிடுவார் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. திரும்பவும் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் யாரும் நடந்து வர சத்தமும் கேட்குது. ஹெட் மாஸ்டர், அது ஸ்னேப். ஹாரி இன்னும் அமைதியாக இருக்கான். 3rd ஃப்ளோர் மொத்தமாக சர்ச் பண்ணியாச்சு சார், அவன் இங்கே எங்கேயுமே இல்லை. அப்புறம் ஃபில்ச் டன்ஜன்ஸையும் சர்ச் பண்ணிட்டாரு, அங்கேயும் யாரும் இல்லை. ஆஸ்ட்ரானமி டவர், ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட ரூம், அவுலரி எல்லாமே சர்ச் பண்ணியாச்சு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுறாரு. வெரி வெல் செவரஸ், பிளாக் இங்கே இருப்பாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது தியரி இருக்கா ப்ரொஃபஸர், அவன் எப்படி உள்ளே வந்திருப்பான்னு ஸ்னேப் கேட்குறாரு. நிறைய இருக்குது, ஆனால் எதுவுமே எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. ஹாரி அவனோட கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனால் பர்சியோட முகத்தை பார்க்க முடிஞ்சுது. டம்பிள்டோரோட முதுகு தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஸ்னேப்போட சைட் ப்ரொஃபைல் தான் தெரிஞ்சது. அதில் அவரோட முகம் ரொம்பவே கோவமாக இருந்தது. டேர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுறாரு. அவர் பேசுகிறது பார்த்தா பர்சியை பிளாக் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது. எனக்கு ஞாபகத்தில் இருக்குது செவரஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொன்னார். ஆனால் அவரோட வாய்ஸில் ஒரு வார்னிங் இருந்தது. பிளாக் ஸ்கூலுக்குள்ளே ஏதாவது ஹெல்ப் இல்லாமல் உள்ளே வந்திருக்க முடியாது. நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணும்போது நான் என்னோட கன்சர்ன்ஸை சொன்னேன் அப்படின்னு ஸ்னேப் ஆரம்பிக்கிறாரு. காசலுக்குள்ளே இருக்கிற யாரோ பிளாக்குக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அவர் சொன்ன விதத்தில் இதுக்கு மேலே அந்த சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நான் டிமெண்டஸை போய் பார்க்கணும், நம்ம சர்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலையா சார் அப்படின்னு பர்சி கேட்குறான். ஓ எஸ், ஆனால் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு டிமெண்டரும் காசுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. டம்பிள்டோர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்னேப்பும் பின்னாடியே போகிறாரு. ஹாரி ரானியும் ஹெர்மைனியும் சைட்வேஸில் பார்க்குறான். 2 பேரோட கண்களும் திறந்து தான் இருக்கு. என்னதான் இதெல்லாம் அப்படின்னு ரான் சொல்லுறான். அடுத்த சில நாட்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் சீரியஸ் பிளாக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காசலுக்குள்ளே பிளாக் எப்படி என்டர் ஆயிருப்பான்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. அவங்களோட ஹெர்பாலஜி கிளாஸ் அப்போ ஹஃபல் பஃபான ஹானா ஆபர்ட் பிளாக் அவரால் ஒரு ஃப்ளவரிங் ஷ்ரப்பாக மாற முடியும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஃபேட் லேடியோட கிழிஞ்சு போன கேன்வாஸை எடுத்துட்டு அங்கே சர் கடோகனோட போர்ட்ரேட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. யாருக்குமே இதில் சந்தோஷமே கிடையாது. சர் கடோகன் அவரோட பாதி நேரத்தை அங்கே வர்ற ஆளுங்க கிட்ட எல்லாம் டுவலுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். மீதி நேரத்தில் காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்ட்ஸை யோசித்து வச்சுக்கிட்டு இருந்தார். அதை அவர் ஒரு நாளைக்கு 2 தடவை மாற்றினார். அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வேற யாரையும் நம்ம வச்சுக்க முடியாதா அப்படின்னு சீமஸ் பர்சி கிட்ட கேட்டான். வேற எந்த போர்ட்ரேட்டுக்குமே இந்த வேலை வேணாம் அப்படின்னு பர்சி சொன்னான். சர் கடோகன் மட்டும்தான் இதுக்கு வாலண்டியர் பண்ணாரு அப்படின்னு அவன் சொன்னான். ஹாரியை எல்லாரும் இப்போ ரொம்ப க்ளோஸாகவே மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லி அவன் கூட காரிடரில் நடந்து வந்தாங்க. அப்புறம் பர்சி வீஸ்லி அவன் எங்கே போனாலும் காவல் நாய் மாதிரி அவனு கூடையே வந்துக்கிட்டு இருந்தான். எல்லாத்துக்கும் மேலே ப்ரொஃபஸர் மெக்கோனகல் ஹாரியை அவங்களோட ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அவங்களோட முகத்தில் ரொம்பவே ஒரு சோகமான எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது. ஹாரி யாரோ இறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சான். இதுக்கு மேலே இதை உன்கிட்ட இருந்து மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பாட்டர். இது உனக்கு ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் சீரியஸ் பிளாக் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவர் என்ன தேடி தான் வந்திருக்காருன்னு. நான் ரானோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது கேட்டேன். மிஸ்டர் வீஸ்லி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஹாரி சொல்லறான். ப்ரொஃபஸர் மெக்கோனகல் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க ஹாரியை ஒரு தடவை பார்த்துட்டு தென் ஐ சி பாட்டர், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா நீ குடிச்ச ஈவினிங்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ நல்ல ஐடியா கிடையாது. உன்னோட டீம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க.
அது ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்க பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சாட்டர்டே அன்னைக்கு நடக்குதா அப்படின்னு ஹாரி சொல்லுறான். அதனால் நான் ட்ரெயின் பண்ணணும் ப்ரொஃபஸர் அப்படின்னு அவன் சொல்லுறான். ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அவனை பார்க்குறாங்க. ஹாரிக்கு தெரியும் அவங்களும் கிரிஃபிண்டர் டீம் வின் பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னு. வெல், குட்னஸ் நோஸ் நம்மளும் இந்த வருஷமாவது ஒரு கப்பை வின் பண்ணணும். பட் ஆல் த சேம் பாட்டர், ஒரு டீச்சர் அங்கே இருந்தால் நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேன். நான் மேடம் ஹூச் கிட்ட கேட்குறேன் உங்களோட ட்ரைனிங் செஷன்ஸ்க்கு அவங்கள அட்டன் பண்ண முடியுமான்னு அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. நாள் ஆக ஆக வெதர் ரொம்ப மோசமாகிக்கிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் கிரிஃபிண்டர் டீம் எப்பவும் விட ரொம்பவே ஹார்டாக ட்ரெயின் பண்ணுறாங்க. மேடம் ஹூச் அவங்களோட ட்ரைனிங் செஷன்ஸை ஓவர்சீ பண்ணினாங்க. சாட்டர்டே மேட்சுக்கு முன்னாடி அவங்களோட ஃபைனல் ட்ரைனிங் செஷனில் ஆலிவர் வுட் எதிர்பாராத நியூஸை சொல்லுறான். நம்ம ஸ்லிதரன்ஸை ப்ளே பண்ணலை, ஃப்ளிண்ட் இப்போ தான் என்னை பார்த்துட்டு போனான், நம்ம ஹஃபல்பஃபோட தான் விளையாட போகிறோம் அப்படின்னு அவன் சொல்லுறான். ஏன் அப்படின்னு டீமில் இருக்க எல்லாரும் மொத்தமாக கேட்குறாங்க. ஃப்ளிண்ட்டோட எக்ஸ்கியூஸ் அவனோட சீக்கர் கை இன்னும் இன்ஜர்டாக தான் இருக்குது அப்படின்னு வுட் பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். ஆனால் அது ஆப்வியஸாக தெரியுது அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு. இந்த வெதர் கண்டிஷனில் அவங்க விளையாட வேணான்னு நினைக்கிறாங்க, அது அவங்களோட சான்சஸை டேமேஜ் பண்ணிடும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வுட் சொல்லுறான். மால்ஃபோயோட கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் அதை ஃபேக் தான் பண்ணறான் அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுறான். எனக்கும் அது தெரியும், ஆனால் நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடியாதே அப்படின்னு வுட் சொல்கிறான். அதோடு இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எல்லா மூவ்ஸும் நம்ம ஸ்லிதரன்ஸை விளையாட போகிறோம் அப்படின்றனால. ஆனால் இப்போது ஹஃபல்பஃபை தான் விளையாட போகிறோம், அவங்களோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டு. அவங்களுக்கு இப்போது ஒரு புது கேப்டனும் சீக்கிரம் கிடச்சிருக்கான், செட்ரிக் டிகிரி அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஆஞ்சலினா, அலிஷா அண்ட் கேட்டி திடீர்னு சிரிக்கிறாங்க. என்னது அப்படின்னு வுட் அவங்கள பார்த்து கோவமாக கேட்குறான். அவன் தானே அந்த டாலாக குட் லுக்கிங்காக இருக்கிறவன் அப்படின்னு ஆஞ்சலினா கேட்குறா. ஆமாம், ஸ்ட்ராங் அண்ட் சைலண்ட் அப்படின்னு கேட்டி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சிரிக்கிறாங்க. அவன் சைலண்ட்டாக இருக்கான் ஏன்னா அவனால் 2 வார்த்தையை ஒன்றா பேச முடியாது அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறேன்னு தெரியல ஆலிவர், ஹஃபல்பஃப் ஈஸி தான். லாஸ்ட் டைம் நம்ம அவங்கள விளையாடும் போது ஞாபகம் இருக்க, ஹாரி அந்த ஸ்னெச்சை 5 நிமிஷத்தில் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். போன தடவை நம்ம விளையாடும் போது அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன்ஸ் அப்படின்னு வுட் கத்துறான். டிகரி இந்த தடவை ஒரு ஸ்ட்ராங் சைடு ரெடி பண்ணியிருக்கான், அவனும் ஒரு எக்ஸலண்ட்டான சீக்கர். நீங்கள் இதை மாதிரி தான் எடுத்துப்பீங்கன்னு தெரியும், ஆனால் நம்ம ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃபோக்கஸை விட்டுறக்கூடாது. ஸ்லிதரன்ஸ் நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வுட் சொல்லுறான். ஆலிவர் காம் டவுன், நாங்கள் ஹஃபல்பஃபை சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸ்லி அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். மேட்சுக்கு முந்தின நாள் சூறாவளி காத்தோட மழையும் பெய்யுது. ஸ்கூலுக்குள்ளேயே இருட்டாக இருந்தனால அங்கங்கே எக்ஸ்ட்ராவாக கேண்டல்ஸோ லேண்டன்ஸோ ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸ்லிதரன் டீம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அதுலேயும் மால்ஃபாய் சொல்லவே வேணாம். என்னோட கை மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அப்படின்னு அவன் சொல்லறான். மேட்சப் தவிர வேற எதை பற்றியும் ஹாரியால் யோசிக்க கூட முடியல. அதோட இல்லாமல் கிளாஸஸ்க்கு நடுவில் ஆலிவர் வுட் வேற அவனை கூப்பிட்டு அவனுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். 3வது தடவை இந்த மாதிரி ஆகும்போது வுட் ரொம்ப நேரம் ஆக்கிட்டான். ஹாரிக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது. அதனால் வேகமாக ஓடுறான். அவன் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி நின்று கதவை திறக்கிறான். உள்ளே போய் சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் ப்ரொஃபஸர் லூப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருந்தது ப்ரொஃபஸர் லூப்பன் இல்லை, டீச்சர்ஸ் டெஸ்கில் இருந்து அவனை பார்த்தது ப்ரொஃபஸர் ஸ்னேப். இந்த கிளாஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு போட்டர். ஸோ கிரிஃபிண்டரில் இருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், சிட் டவுன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹாரி அவன் நிற்கிற இடத்துல இருந்து அசையவே இல்லை. ப்ரொஃபஸர் லூப்பன் எங்கே அப்படின்னு அவன் கேட்குறான். அவரால் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உன்னை உட்கார சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்னேப் சொல்கிறாரு. ஆனால் ஹாரி அங்கே இருந்து அசையலை. என்னாச்சு அவருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். ஸ்னேப்போட கண்களில் கோவம் தெரிஞ்சுது. உயிருக்கு ஆபத்தான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, 5 more points from கிரிஃபிண்டர். இன்னொரு தடவை நான் உட்காருன்னு சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா 50 பாயிண்ட்ஸ் எடுத்துருவான் கிரிஃபிண்டரில் இருந்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரி மெதுவாக அவனோட சீட்டுக்கு நடந்து போய் உட்காருறான். ஸ்னேப் இப்போ கிளாஸை பார்க்குறாரு. பாட்டர் இன்டரப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னென்னா, ப்ரொஃபஸர் லூப்பன் அவர் எந்தெந்த டாபிக்ஸை எடுத்தாருன்னு எந்த ஒரு ரெக்கார்டுமே வைக்கலை அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார், நாங்கள் போகாட்ஸ், ரெட் கேப்ஸ், கப்பாஸும் கிரிண்டலோஸும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அமைதியாக இரு, நான் இன்ஃபர்மேஷன் கேட்கல.
நான் மியாரா ப்ரொஃபஸர் லூப்பனோட லேக் ஆஃப் ஆர்கனைசேஷனை பற்றி கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் தான் எங்களுக்கு கிடைச்சதுலே பெஸ்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் அப்படின்னு டீன் தாமஸ் சொல்லறான். அவன் சொன்னதுக்கு நிறைய பேர் அக்ரியும் பண்ணுறாங்க. ஸ்னேப்போட முகத்தில் இப்போ பயங்கர கோவம் தெரியுது. லூப்பன் உங்களுக்கு நிறைய எதுவும் சொல்லிக் கொடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் இயர்ஸே ரெட் கேப்ஸும் கிரின்லாஸை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் டெக்ஸ்ட் புக்கோட நியர்லி கடைசி சாப்டருக்கு திருப்புறாரு. வேர்வல்ஸ் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. ஆனால் சார் நாங்கள் இன்றைக்கி ஹிங்கி பஃப்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும், வேர்வல்ஃப் இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. மிஸ் கிரேஞ்சர், இங்கே நான் தான் லெசன் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ கிடையாது. அண்ட் எல்லாரும் பேஜ் 394க்கு திருப்புங்க, எல்லாரும் இப்போவே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாரும் அவங்களோட புக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. சரி, யாருக்கெல்லாம் ஒரு வேர்வல்ஃபையும் உண்மையான உல்ஃபையும் டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்ல தெரியும் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க எக்ஸப்ட் ஹெர்மைனி. அவளோட கை மட்டும் மேலே உயர்ந்து இருந்தது. எனிஒன் அப்படின்னு ஸ்னேப் ஹெர்மைனி இக்னோர் பண்ணிட்டு சொல்கிறாரு. அவரோட முகத்தில் ஒரு ஸ்மைல் இருந்தது. ப்ரொஃபஸர் லூப்பின் உங்களுக்கு இந்த பேசிக் டிஸ்டிங்ஷன் கூட சொல்லி தரலையா? நாங்கள் தான் சொன்னோமே சார், நாங்கள் வேர்வல்ஸ் வரைக்கும் வரலன்னு அப்படின்னு பார்வதி சொல்லறா. சைலன்ஸ். வெல் வெல் வெல், வேர்வல்ஃபுக்கும் ரியலான வுல்ஃபுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தேர்ட் இயர் கிளாஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் இதை ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்னேப் சொல்கிறாரு. ப்ளீஸ் சார், வேர்வல்ஃபும் ட்ரூ வல்ஃப்க்கும் நிறைய சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. வேர்வல்ஃபோட அதோட ஸ்னவுட் அப்படின்னு அவள் ஆரம்பிக்கிறா. இதோட நீங்கள் 2வது தடவை நான் கேட்காமையே பதில் சொல்லியிருக்கீங்க மிஸ் கிரேஞ்சர். 5 more points from Gryffindor for being an insufferable know-it-all அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹெர்மைனியோட முகம் செவந்து போச்சு. அவளோட கையை கீழே இறக்கிட்டு கண் கலங்கி தரையை பார்த்துக்கிட்டு இருக்கா. கிளாஸில் இருக்கிற எல்லாருமே இப்போ ஸ்னேப்பை பயங்கர கோவத்தோட முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஹெர்மைனியை நோவட்டால்னு சொல்லியிருக்காங்க. ரான் எப்படியும் வாரத்தில் 2 தடவையாவது சொல்லியிருப்பான். அவன், நீங்கள் ஒரு கொஷினை கேட்டீங்க, அவளுக்கு அந்த ஆன்சர் தெரியும், ஏன் கொஷின் கேட்குறீங்க, ஆன்சர் சொல்ல வேணானா அப்படின்னு அவன் சத்தமாக சொல்லறான். டிடென்ஷன் வீஸ்லி அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு, இன்னொரு முறை நான் கிளாஸை எப்படி எடுக்கிறேன்னு யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு அவர் சொல்லறாரு. அதுக்கப்புறம் யாரும் எதுவுமே பேசலை. அவங்க உட்காந்து நோட்ஸ் எழுதுறாங்க வேர்வல்ஸை பற்றி. ஸ்னேப் அங்கே இருந்த அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ரொம்ப புவராக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கு. இது இன்கரெக்ட். கப்பா மோஸ்ட் காமனாக மங்கோலியாவில் தான் இருக்கும். ப்ரொஃபஸர் லூப்பின் இதுக்கு 8 மார்க் கொடுத்துருக்காரா? நான் அதுக்கு 3 மார்க் கூட கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பப்போ கமெண்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெல் அடிச்சதும் ஸ்னேப் எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லுறாரு. நீங்கள் எல்லாரும் ஒரு எஸ்ஸே எழுதுவீங்க, வேர்வல்ஃபை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி கொள்றதுன்னு. எனக்கு 2 ரோல்ஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் வேணும் மண்டே அன்னைக்கு. வீஸ்லி, நீ வெயிட் பண்ணு, உன்னோட டிடென்ஷனை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கிளாஸில் இருந்து எல்லாரும் வெளியே போகிறாங்க. ரான் மட்டும் அங்கே இருக்கான். அவங்க வெளியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஹாரி ஹெர்மைனி கிட்ட, ஸ்னேப் இந்த மாதிரி மற்ற டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் பற்றி பண்ணதே கிடையாதுல்ல, ஆனால் லூப்பனை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாரு, இது அந்த போகாட்டால் இருக்குமோ அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியலை, ஆனால் ப்ரொஃபஸர் லூப்பன் சீக்கிரமாக சரியான நல்லா இருக்கும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. 5 நிமிஷம் கழிச்சு ரான் அவங்களோட சேரறான் பயங்கர கோவத்தோடு. என்னை என்ன பண்ண வைக்கிறான் தெரியுமா அப்படின்னு அவன் ஸ்னேப்பை ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுறான். உடனே ஹெர்மைனி ரான் அப்படின்னு சொல்லறான். நான் ஹாஸ்பிட்டல் விங்கில் இருக்க பெட் பேனெல்லாம் க்ளீன் பண்ணணுமா, அதுவும் மேஜிக் இல்லாமல். பிளாக் ஸ்னேப்போட ஆஃபீஸில் ஒளிஞ்சிருந்து அவனை கொண்டு இருக்கலாம்ல நம்மளுக்காக அப்படின்னு ரான் சொல்லறான்.